அக்னி கிருஷ்ணமூர்த்தியின் உத்தரவை சட்டப்பூர்வமானது என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கொறடா உத்தரவை மீறினால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்று இன்பதுரை அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், கொறடா உத்தரவை மீறினால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என இன்பதுரை தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, நாளைய தினத்தில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலில் நாளைக்கு சட்டப்பேரவையில் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய இரு பிரிவுகளாக இருக்கிறார்கள். அதில் ஒரு பிரிவினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் எம்பியாக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் ஒரு எக்ஸலத்தில் தனது பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ கொறடாவின் உத்தரவை மீறி செயல்படும் எந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரசியல் அமைப்பு சட்ட 10வது அட்டவணையின் கீழ் கட்சி தாவல் தடை சட்டம் நிச்சயமாக பொருந்தும். சட்டமன்றத்தில் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கட்சியின் அதிகாரப்பூர்வ கொறடா வழங்கும் உத்தரவை மீறி வாக்களித்தாலோ, வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் தவிர்த்தாலோ அல்லது நடுநிலை வகித்தாலோ அது கட்சி தாவலாகவே கருதப்படும். சிலர் தனி அணியாக செயல்படுவதாலே அல்லது பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாக கூறுவதாலேயே அவர்கள் தனியாக கொறடாவை நியமிக்க முடியாது. அது சட்டப்படி செல்லாது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கட்சி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு மிக தெளிவாக தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று அந்த தீர்ப்பை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன்படி அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தலைமையான பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நியமித்துள்ள கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் உத்தரவே சட்டப்பூர்வமானது. எனவே அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடா உத்தரவை மீறி செயல்படும் எந்த அதிமுக எம்எல்ஏக்கும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்பது சட்ட நிலை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். அக்னி கிருஷ்ணமூர்த்தியின் உத்தரவை சட்டப்பூர்வமானது என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கொறடா உத்தரவை மீறினால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்று இன்பதுரை அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், கொறடா உத்தரவை மீறினால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என இன்பதுரை தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, நாளைய தினத்தில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலில் நாளைக்கு சட்டப்பேரவையில் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய இரு பிரிவுகளாக இருக்கிறார்கள். அதில் ஒரு பிரிவினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் எம்பியாக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் ஒரு எக்ஸலத்தில் தனது பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ கொறடாவின் உத்தரவை மீறி செயல்படும் எந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரசியல் அமைப்பு சட்ட 10வது அட்டவணையின் கீழ் கட்சி தாவல் தடை சட்டம் நிச்சயமாக பொருந்தும். சட்டமன்றத்தில் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கட்சியின் அதிகாரப்பூர்வ கொறடா வழங்கும் உத்தரவை மீறி வாக்களித்தாலோ, வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் தவிர்த்தாலோ அல்லது நடுநிலை வகித்தாலோ அது கட்சி தாவலாகவே கருதப்படும். சிலர் தனி அணியாக செயல்படுவதாலே அல்லது பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாக கூறுவதாலேயே அவர்கள் தனியாக கொறடாவை நியமிக்க முடியாது. அது சட்டப்படி செல்லாது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கட்சி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு மிக தெளிவாக தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று அந்த தீர்ப்பை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன்படி அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தலைமையான பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நியமித்துள்ள கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் உத்தரவே சட்டப்பூர்வமானது. எனவே அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடா உத்தரவை மீறி செயல்படும் எந்த அதிமுக எம்எல்ஏக்கும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்பது சட்ட நிலை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.